ஹாய், இன்றைக்கி ரெகுலர் ஃபால்சி மெத்தடில் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, சிம்பிள் ப்ராப்ளம். இப்போ லாக் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அது வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் மட்டும்தான் இருக்கும், இது டிரான்செண்டல் ஈக்குவேஷன் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இதில் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் ரூட் ஆஃப் எக்ஸ் லாக் பேஸ் 10. ஓகேவா? எக்ஸ் மைனஸ் 1.2 ஈக்குவல் டு 0 பை ஃபால்சி பொசிஷன் மெத்தட். ஸோ இப்போ ஃபால்சி பொசிஷன் மெத்தடில் இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு ரூட் அப்ராக்சிமேட் ரூட் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? சரி, அது ஃபைன் பண்ணலாமா? சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிறதுல எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு எடுத்து எழுதணும் இல்லையா? கிவன் உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? ஈக்குவல் டு 0க்கு இந்த பக்கம் இருக்கிறது தான் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ ஈக்குவல் டு 0க்கு இந்த பக்கம் இருக்கிறது என்னது? இந்த ஃபங்க்ஷன் தான் இல்லையா? அப்போ அதுதான் உன்னோடைய எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு லாக் பேஸ் 10x மைனஸ் 1.2 இதுதான் உன்னுடைய எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் எழுதிட்டோம். இப்போ ரூட்ஸ் எங்கே லை ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவான்னு எங்கே ரூட்ஸ் வந்து லை ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ என்ன பண்ணுவோம்? ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ஒரு பாயிண்ட்டாக போட்டு தான் கண்டுபிடிப்போம். ஓகேவா? எஃப் ஆஃப் 0 என்ன வரும்? 0 கொடுத்தாலே எனக்கு இங்கே எக்ஸ் இன்ட்டு 0ங்கிறனால கண்டிப்பாக மைனஸ் 1.2 தான், நெகட்டிவ் வேல்யூ தான் எடுக்கும். எஃப் ஆஃப் 1 என்ன எடுக்குதுன்னு பார்க்கலாமா? அப்போ எஃப் ஆஃப் 1 கொடுங்க. 1 இன்ட்டு லாக் 1. லாக் 1ஓட வேல்யூ உங்களுக்கு 0ன்னு தெரியும். ஸோ 1 இன்ட்டு 0 மைனஸ் 1.2 எகைன் உங்களுக்கு என்ன வரும்? மைனஸ் 1.2 தான் கிடைக்கும், நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். சரி, அடுத்த பாயிண்ட் செக் பண்ணி பார்க்கலாமா? எஃப் ஆஃப் 2 போடலாமா? அப்படின்னா என்னது? எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுக்கணும். அப்போ 2 இன்ட்டு லாக் 2. நீங்கள் கால்குலேட்டரில் லாக் 2 போட்டாலே போதும், உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும். சரியா? இங்கே பாருங்கள், நம்ம கால்குலேட்டர் வச்சுருக்கோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஜஸ்ட் லாக் 2ஓடைய வேல்யூ போட்டு ஈக்குவல் எடுத்துனாலே வந்துடும். இங்கே பாருங்கள் 0.3010 வந்திருக்கு இல்லையா? ஸோ அதுதான் நம்மளுடைய என்னது? லாகோடைய வேல்யூ. ஸோ அதை நம்ம எழுதிக்கலாமா இப்போது? ஸோ லாக் 2ஓடைய வேல்யூ என்ன கிடச்சிருக்கு இப்போ உங்களுக்கு? 0.30103. ஓகேவா? மைனஸ் 1.2. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு நிறுத்த தெரியும் தானே? இந்த மாதிரி 1029 தான் இருக்கு இல்லையா? நம்ம இங்கே 5th டிஜிட்லேயே ஸ்டாப் பண்ண போகிறோன்னா பக்கத்தில் இருக்க நம்பர் 5க்கு மேலேயோ இருந்துச்சுன்னா 1 முன்னாடி ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 103ன்னு எழுதியிருக்கோம். ஏன்னா பக்கத்தில் இருக்க நம்பர் 5ஓட அதிகமாக இருக்குது இல்லையா? அப்போ 5ஓட எங்கே நான் நிறுத்த போகிறேனோ அதுக்கு பக்கத்து நம்பரை டிசைட் பண்ணி தான் இந்த நம்பர் நிறுத்துறது இருக்குது. ஒருவேளை 5க்கு கீழே இருந்ததுன்னா இந்த நம்பரை அப்படியே நிறுத்திக்கலாம். இது 5க்கு மேலே இருந்ததுன்னா இந்த நம்பரில் ஒன்று ஆட் பண்ணி தான் நிறுத்தணும். சரி, அதனால 103ல் நம்ம இங்கே நிறுத்திருக்கோம். ஓகேவா? சரி, ஃபங்க்ஷனில் இருக்க மைனஸ் 1/2. இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்? 2 இன்ட்டு இந்த வேல்யூ மைனஸ் 1/2 வேல்யூ. அவ்வளோதான். ஓகேவா? சரி, இது நீங்கள் அதே மாதிரி கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கு மைனஸ் 0.597940 கிடைக்கும். எகைன் உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? திரும்பி நான் பாசிட்டிவ் வர வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா? அப்போ எஃப் ஆஃப் 3க்கு போகலாமா? அப்போ எஃப் ஆஃப் 3னா எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 3 போடணும். ஸோ இந்த இடத்துல 3 இன்ட்டு லாக் 3ஓடைய வேல்யூ அதே மாதிரி கால்குலேட்டரில் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா லாக் 3ஓடைய வேல்யூ வரும். அது 0.47712. அப்புறம் என்ன இருக்குது? மைனஸ் 1.2. ஓகேவா? இப்போ இதை கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.231364 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஆகிட்டு? இப்போ பாசிட்டிவ் வந்துச்சு. அப்போ ரூட்ஸ் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு சைன் சேஞ்ச் ஆகிடுச்சு. சைன் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? இங்கே எஃப் ஆஃப் 0 கொடுத்தாலும் நெகட்டிவ் தான் வரும். அதனால தான் நான் எஃப் ஆஃப் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? சரி, இப்போ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் எந்த எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்தா? இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தோமா? இது எக்ஸ் ஈக்குவல் டு 2, இது எக்ஸ் ஈக்குவல் டு 3 இல்லையா? இப்போது எப்போ எந்த பாயிண்ட் எக்ஸில் எனக்கு சைனு சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ எக்ஸு 2க்கும் 3க்கும் நடுவில் தான் உனக்கு சைனே சேஞ்ச் ஆகுது இல்லையா ஃபங்க்ஷனு? அப்போ ரூட்ஸ் எங்கே இருக்குன்னா தேர்ஃபோர் த ரூட் லைஸ் பிட்வீன் 2 and 3. ஓகேவா? அப்போ நம்ம எக்ஸ் ரூட்டு கண்டுபிடிக்கணும்னாலே எக்ஸ் கண்டுபிடிக்கணும் தான். நான் ரூட்டுனாலே எக்ஸ் தான் இல்லையா? அப்போ ரூட் எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அந்த எக்ஸ் எதுக்கும் நடுவில் இருக்குன்னா எக்ஸ் 2ங்கிற பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் 3ங்கிற பாயிண்ட்டுக்கும் நடுவில் தான் உங்களுடைய ரூட் இருக்க போகுது. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ரூட் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும்? 2க்கும் 3க்கும் நடுவில் தான் இருக்கும். 3யை தாண்டியும் இருக்காது, 2க்கு முன்னாடியும் இருக்காது, 1 பாயிண்ட் சம்திங்லேயும் இருக்காது, 3 பாயிண்ட் சம்திங்லேயும் இருக்காது. சரியா? உங்கள் ரூட் கண்டிப்பாக 2 பாயிண்ட் அதில் தான் இருக்கும்.
அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதோடைய அந்த ரூட்ஸ் எங்கே இதுக்குள்ளே லை ஆகுதுங்கிறது. சரியா? சரி, இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அடுத்ததுக்கு போயிடலாமா? இப்போ இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னவோ அதை நம்ம ஏபின்னு எடுத்துகிட்டு பண்ணணும் இல்லையா? சரி, இப்போ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா? எனக்கு கண்டிஷன் என்ன தெரியும்? ஏ லெஸ் தென் பி அப்படி தான் இருக்கணும் இல்லையா? எது சின்ன நம்பரோ அதை ஏன்னு எடுத்துக்கணும், எது பெரிய நம்பரோ அதை பின்னு எடுத்துக்கணும். இப்போ இதில் சின்ன நம்பருங்கிறது என்னது? ஏ ஈக்குவல் டு உங்களுக்கு 2 அண்ட் பி ஈக்குவல் டு 3. அப்போ எஃப் ஆஃப் ஏவுடைய வேல்யூ என்னது? எஃப் ஆஃப் 2ங்கிற பாயிண்ட் தான் இல்லையா? எஃப் ஆஃப் 2 நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டிங்க, என்னது? -0.597940. அண்ட் எஃப் ஆஃப் பிங்கிறது என்னது? எஃப் ஆஃப் 3யோடைய வேல்யூ தானே? இப்போ எஃப் ஆஃப் 3 வேல்யூ என்னது? 0.231364. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியுமா x1 கண்டுபிடிக்கிறதுக்கு? x1 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? a இன்ட்டு எஃப் ஆஃப் பி மைனஸ் பி இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. இதான ஃபார்முலா. இப்போ ஃபார்முலாவில் எல்லா பாயிண்ட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏங்கிறது என்னது? 2. எஃப் ஆஃப் பியோடைய வேல்யூ என்னது? 0.231364 இல்லையா? மைனஸ் பியோடைய வேல்யூ, பிங்கிறது என்னது? 3. ஸோ 3 இன்ட்டு எஃப் ஆஃப் ஏவோடைய வேல்யூ என்னது? -0.597940 டிவைடட் பை எஃப் ஆஃப் பியோடைய வேல்யூ 0.231364 மைனஸ் எஃப் ஆஃப் ஏவோடைய வேல்யூ -0.597940. அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் உள்ள மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணிட்டோம். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ இந்த நம்பரையும் நீங்கள் டிவைட் பண்ணாலே உங்களுக்கு x1 வேல்யூ கிடச்சிரும். ஸோ தேர்ஃபோர் உங்களோட x1 ஃபைனல் x1 என்ன கிடைக்கும் அப்படின்னா 2.721014. இதுதான் உங்களுடைய x1 வேல்யூ. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? x1 கண்டுபிடிச்சிட்டோம். x1 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எஃப் ஆஃப் x1 கண்டுபிடிக்கணும் இல்லையா? சைன் கண்டுபிடிக்கணும்ல. இதோடைய சைன் என்ன வருதுன்னு, நெகட்டிவா பாசிட்டிவான்னு. அப்போ தான் அடுத்த ஐட்ரேஷனுக்குள்ளே போக முடியும், x2 கண்டுபிடிக்க முடியும். x1 கண்டுபிடிச்சோன்னா எஃப் ஆஃப் x1 கண்டுபிடிச்சிருங்க. எஃப் ஆஃப் x1 எப்படி கண்டுபிடிக்கணும்? கொடுத்துருக்க எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக x1 வேல்யூ கொடுக்கணும் இல்லையா? அப்போ எஃப் ஆஃப் x1ன்னா உங்களுக்கு என்ன வரும்? x1 இன்ட்டு லாக் x1 மைனஸ் 1.2. அதான உங்களுடைய ஃபங்க்ஷன். எக்ஸுக்கு பதிலாக x1 போட்டேன், அவ்வளோதான். சரி, இப்போ x1 வேல்யூ உங்களுக்கு தெரியும் 2.721014 இன்ட்டு இப்போ இந்த லாக் 1 வேல்யூ அது கொடுக்கணும் இல்லையா? அப்போ லாக் 1 வேல்யூ நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? லாக் x1 வேல்யூ ஜஸ்ட் நம்ம எப்பவுமே கண்டுபிடிக்கிற மாதிரி லாக் போட்டு லாகோடைய வேல்யூ கொடுத்தா போதும். உங்களுடைய லாகோடைய வேல்யூ என்னது? 2.721014. அவ்வளோதான். கொடுத்தாலே உங்களுக்கு வேல்யூ கிடச்சிடும். இதுதான் உங்களுடைய லாக் ஆஃப் x1 வேல்யூ. ஓகேவா? அப்போ லாக் ஆஃப் x1 வேல்யூ என்னது? 0.43473. நான் 3ல தான் ஸ்டாப் பண்ண போகிறேன்னா பக்கத்து நம்பர் பார்க்கணும். பக்கத்து நம்பர் என்ன இருக்குது? உங்களுக்கு 5 விட கம்மியாக தான் இருக்குது, அதனால் நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மைனஸ் 1.2. ஓகேவா? இப்போ இதை மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணினா உங்களுக்கு எஃப் ஆஃப் x1 வேல்யூ கிடச்சிரும். உங்களுடைய எஃப் ஆஃப் x1 வேல்யூ மைனஸ் 0.017104. ஓகேவா? இப்போ இது என்ன இருக்குது? நெகட்டிவில் கிடச்சிருக்கு இல்லையா? அப்போது இதுக்கு முன்னாடி கிடைச்ச பாசிட்டிவும் இந்த நெகட்டிவ் தான் எடுத்துக்கணும். அப்போ நெகட்டிவ் பாயிண்ட்டுங்கிறது இந்த x1 வேல்யூ. ஓகேவா? அப்போ ரூட்ஸ் இப்போ எங்கே ரை ஆகுதுன்னு நம்ம சொல்ல போகிறோம். இந்த x1க்கும் இதோடைய பாசிட்டிவ் எங்கே இருக்குது? இங்கே 3ல் இருக்குது இல்லையா? அப்போது நெக்ஸ்ட்டு ரூட்ஸ் எங்கே லை ஆக போகுது? இப்போ ரூட்ஸை ஷார்டன் பண்ணுறோம். ஓகேவா? அப்போது தேர்ஃபோர் த ரூட் லைஸ் பிட்வீன் அந்த நெகட்டிவ் நம்பர் டு பாசிட்டிவ் நம்பர். இங்கே நெகட்டிவ் நம்பருங்க என்னது? எப்போ எடுக்குது நெகட்டிவ்? x1 எப்போ? ரீசன்ட்டு நெகட்டிவ், ரீசன்ட்டு பாசிட்டிவ் தான் எடுக்கணும். கொடுக்கறதுல ரீசன்ட்டாக நெகட்டிவ் இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு இல்லையா? அப்போ எப்போ கிடைக்குது? x1 போடும் ஃபங்க்ஷனில் எந்த பாயிண்ட் கொடுக்கும்போது நெகட்டிவ் கிடக்குதுன்னு தான் பார்க்கணும். அப்போ ஃபங்க்ஷனில் x1 நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது தான் எனக்கு நெகட்டிவ் கிடைக்குது இல்லையா? அப்போ x1ங்கிறது என்னது? 2.721014. அண்டு பாசிட்டிவ் எப்போ கிடைக்குது? ரீசன்ட்டாக அப்படியே போனோன்னா இங்கே தான் பாசிட்டிவே இருக்குது. அப்போ எக்ஸ் என்ன கொடுக்கும்போது எனக்கு பாசிட்டிவ் எடுத்துருக்கு? 3. அப்போது இந்த 2.7க்கும் 3க்கும் இன்பிட்வீல் தான் ரூட். இப்போ என்ன பண்ணிட்டோம்? நம்ம அந்த பவுண்டரி பாயிண்ட்டை ஷார்டன் பண்ணிட்டோம். முன்ன 2க்கும் 3க்கும் சொன்னோம், இப்போ 2.7க்கும் 3க்கும் இன்னும் க்ளோஷராக கொண்டு வந்துட்டோம் ரூட்ஸை. சரியா? சரி, இப்போ இதில் எது ஏ இது பி? சின்ன நம்பர் என்னவோ அதுதானே ஏ லெஸ் தென் பி. இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பருங்கிறது இதான் ஏ, இது பி இல்லையா? அப்போது ஏங்கிறது
உங்களுக்கு 2.721014 அண்ட் பியோடைய வேல்யூ 3. எஃப் ஆஃப் ஏங்கிறது என்னது, இந்த ஃபங்க்ஷனுக்கு போடும்போது இல்லையா 2.7ன்னு போடும்போது உனக்கு என்ன கிடச்சிச்சு, -0.017104. அண்ட் எஃப் ஆஃப் பி ஃபங்க்ஷனில் 3 போடும்போது என்ன கிடச்சிச்சு உனக்கு, இங்கே இருக்குது பாருங்கள் 0.231364. ஓகேவா, அதுதான் உங்களுடைய எஃப்ஏபி எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி வேல்யூ. அப்போது என்ன பண்ணுவோம், ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஃபார்முலா டேரெக்டாக போட்டுற வேண்டியதான். ஃபார்முலாங்கிறது ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் பி மைனஸ் பி இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. ஓகேவா, இப்போ ஃபார்முலாவில் இந்த பாயிண்டெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாமா. இப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, 2.721014 இன்ட்டு எஃப் ஆஃப் பியோடைய வேல்யூ 0.231364 மைனஸ் பியோடைய வேல்யூ 3, எஃப் ஆஃப் ஏவோடைய வேல்யூ minus 0.017104 divided by f of b minus f of a. So f of b ஓடைய value 0.231364 minus f of a ஓடைய value அது என்னது minus 0.017104. ஓகேவா, சரி இப்போ இதெல்லாம் நீ சிம்பிளிஃபை கால்குலேட்டரில் போட்டாலே உனக்கு ஆன்சர் கிடச்சிரும் இல்லையா. ஸோ அப்படி x2க்கு உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 2.740211. இதுதான் உங்களோட x2. இப்போ x2 கண்டுபிடிச்சோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா x1ஐயும் x2யும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ரெண்டும் சேமாக இருந்தது, டெசிமல் 3 டெசிமல் பிளேஸ் அட்லீஸ்ட் சேமாக இருந்தால் கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது 2.72, இங்கே 2.74ல் இருக்குது இல்லையா. அப்போ 7 வரைக்கும் தான் ஈக்குவலாக இருக்குது. செகண்ட் டெசிமல் பாயிண்ட்டே எனக்கு சேம் கிடையாது இல்லையா. அப்போ நம்ம மறுபடியும் ப்ரொசீட் பண்ணுறோம். எப்போ வந்து இந்த அட்லீஸ்ட் 3 டெசிமல் பிளேஸஸ் அது சேமாக வருதோ அப்போ நம்ம ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா, சரி இப்போ என்ன பண்ண போகிறோம், எஃப் ஆஃப் x2 கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் x2னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக x2 உடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். பண்ணால் அதான் அவங்களோட x2 அதோடைய நெகட்டிவாக அது பாசிட்டிவாக எடுக்குதான்னு செக் பண்ணணும் இல்லையா. அப்போ என்ன பண்ண போகிறோம், x2 இன்ட்டு லாக் x2 மைனஸ் 1.2. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம், x2க்கு பதிலாக இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃப் ஆஃப் x2 கிடச்சிரும். சரியா, இப்போ உங்களுடைய எஃப் ஆஃப் x2 வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 0.00038905. இதுதான் உங்களுடைய எஃப் ஆஃப் x2. இது என்ன கிடைக்குது உங்களுக்கு, நெகட்டிவ் தானே கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ், எது நெகட்டிவ் எடுக்கிறது, x2 தான் உங்களுக்கு நெகட்டிவ் எடுக்குது இல்லையா. அப்போ ரூட்ஸ் எங்கேயும் உங்களுக்கு லை ஆக போகுது x2ங்கிலேருந்து. ஓகேவா, x2 கொடுக்கும்போது தான் உங்களுக்கு நெகட்டிவ் கிடச்சிச்சு. அப்போ x2னா என்னது, என்ன பாயிண்ட்டு 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. த ரூட் லைஸ் பிட்வீன் 2.740211 அண்ட் பாசிட்டிவ் எப்போ எடுத்திருக்குன்னு பார்க்கணும். எஃப் ஆஃப் x1 எடுக்கும்போதும் நெகட்டிவ் தான் எடுத்தது. அடுத்தது இந்த எஃப் ஆஃப் 3ல தான் உங்களுக்கு பாசிட்டிவே எடுத்திருக்கு இல்லையா. அப்போ 3யை தாண்டி எங்கேயுமே பாசிட்டிவ் போகலை எப்பவுமே. அப்போ இந்த பவுண்ட்ரி பாசிட்டிவ் ஃபிக்ஸ்டு தான், நெகட்டிவ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ ஏ லெஸ் தென் பினா இதான் உங்களோட ஏ, இது பி இல்லையா. அப்போ ஏ ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்குது 2.740211, பிங்கிறது 3. ஸோ எஃப் ஆஃப் ஏங்கிறது நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா. எஃப் ஆஃப் 2.7 வேல்யூ எஃப் ஆஃப் 2 என்னது மைனஸ் 0.00380905 அண்ட் எஃப் ஆஃப் பியோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 0.231364. ஓகேவா, சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம், x3 கண்டுபிடிக்கலாமா. x3 கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது, த சேம் ஃபார்முலா a இன்ட்டு f of b minus b into f of a divided by f of b minus f of a. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச எல்லா வேல்யூவும் இதில் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு x3 கிடச்சிரும். ஓகேவா, ஸோ இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு x3 என்ன வரும்னா 2.740627. ஓகேவா, சரி இதுதான் உங்களுடைய x3யோடைய வேல்யூ. ஓகேவா, இப்போ x3 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம், x2வோடைய வேல்யூ கம்பேர் பண்ணோம். பாருங்கள் 2.740 வரைக்கும் சேமாக வருதா. அப்போ அட்லீஸ்ட் 3 டெசிமல் பிளேஸஸ் சேமாக இருந்தாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா, therefore the root is 2.740. அவ்வளோதான். ஓகேவா, புரிஞ்சிச்சா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு. அப்படி இல்லைனா கூட இந்த எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் இங்கே 0 நோக்கி ரொம்ப க்ளோஷர் டு 0ங்கும் போதே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். 7
2.740ன்னு இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த ஃபங்க்ஷனே க்ளோஸ் டு 0 போகுதுன்னா அப்போ ரூட் அதுக்குள்ளே தானே இருக்குது, அதனால் அங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ.